गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय. Good morning friends. இது நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. கால்ஸோ டிப்ஸோ நான் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. இந்த சேனலில் என்னுடைய சுய அனுபவத்தை தான் நான் இந்த சேனலில் பகிர்றேன். இது என்னுடைய டிஸ்க்ளைமர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி விழா, அதாவது முதல் கடவுளாக விநாயகர் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி விழா. இந்நாளில் நண்பர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி முதல் கடவுளாகிய விநாயகர் பெருமான் அருளோட வரும் நாட்களில் நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராகி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வரணுங்கிறது என்னுடைய ஆசை. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் கிரேசி ட்ரேடிங்லேருந்து கார்த்திக் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரே ரத்த வெள்ளத்தில் இருந்தது மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆல் வேர்ல்டு எல்லா மார்க்கெட்டுமே நேற்று டவுன். என்ன இம்பேக்டுன்னு என்ன சரியாக தெரியல. ஆனால் இந்திய மார்க்கெட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. நஷ்டம் கிடையாது, இழப்பு. 6 லட்சம் கோடி ரூபாய் நேற்று முதலீட்டாளர்களுக்கு இழப்புன்னு சொல்லி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய இது போயிடலாம். இது பேங்க் நிஃப்டி, இது நிஃப்டி. பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 850 பாயிண்ட் மேலே, நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 270 பாயிண்ட் மேலே டவுன் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஒரு இம்பேக்ட் கொடுக்கணும் அப்படின்னா எஸ்டர்டே லோவுக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு மார்க்கெட் அடுத்த சினாரிக்கு மூவ் ஆகணும்னா அதை ரெண்டையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஒன்று கால் சைடோ இல்லை புட் சைடோ பிரேக் ஆகும். நேற்று நடந்தது பாருங்கள். மார்க்கெட்டு ஓப்பன் ஆனது இந்த ஏரியா கரெக்டாக நம்ம எஸ்டர்டே லோ டச் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 20 போயிட்டு அங்கேருந்து அவங்களால அதாவது தாக்கு பிடிக்க முடியல. அங்கேருந்து ரிஜெக்ஷன், கிட்டத்தட்ட ஒரே நேர்கோட்டில் ரிஜெக்ஷன், திருப்பி கொஞ்சம் சைடுவேஸ், திருப்பி கொஞ்சம் ரிஜெக்ஷன், திருப்பி கொஞ்சம் ரிஜெக்ஷன். இது நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பாருங்க. பேங்க் நிஃப்டி இன்னும் நம்ம லெவல் ரொம்ப எக்ஸாக்டாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க, பேங்க் நிஃப்டி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த ஏரியா கரெக்டாக நம்மள எஸ்டர்டே லோ போய் டச் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரே ஒரு ரிஜெக்ஷன். நம்ம லெவல்ஸை எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு தயவுசெய்து பாருங்கள். அதுக்கப்புறம் எனக்கு லெவல் போட தெரியல, அதனால விட்டுட்டேன். கிட்டத்தட்ட 850 பாயிண்ட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு இன்ஸ்டியூஷனல் எங்கே பயப்படுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ஃபஸ்ட்டு அவங்க பயப்படுற இடம் எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ. ஓகே, நெக்ஸ்ட் அவங்க பயப்படுற இடங்க வீக்லி ஹை, வீக்லி லோ. ஓகே, நெக்ஸ்ட் அவங்க பயப்படுற இடங்க மந்த்லி ஹை, லோ. நெக்ஸ்ட் அவங்க எங்க பயப்படுவாங்க? இயர்லி ஹை, இயர்லி லோ. நெக்ஸ்ட் எங்க பயப்படுவாங்க? ஆல் டைம் ஹை, ஆல் டைம் லோ. இதுதான் இன்ஸ்டியூஷனல் கண்டிப்பாக பயப்படுற இடம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் இருந்தோ இல்லை ரேஞ்ச் பிரேக் டவுனோ ஆக போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க, ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்ணுவாங்க. நேற்று என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நேற்று புட் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கால் செல்லருக்கு பவர் அதிகமாகிடுச்சு. நேற்று கேப் டவுன். கிட்டத்தட்ட 15 நாளாக இந்த போராட்டம் நடந்துட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும், கால் செல்லரா புட் செல்லரா நாமளே பல வீடியோவில் இதுக்கு முன்னே போட்டிருக்கோம். நேற்று புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கம்மிங் டேஸில் இது நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று ஃபெட்டு ஒரு அமெரிக்கன் ரிசல்ட் ஒன்று வந்திருக்கு. அது ஏதோ கொஞ்சம் நெகட்டிவ் வந்திருக்கு பார்த்தது. நேற்று எல்லாமே நைட்டில்
ஓவரால் ஃபுல்லாக நெகட்டிவ் தான் இருந்திருக்கு. அதனால் மண்டே நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் ரெக்கவரி ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம ஒரு தமிழில் கொடுத்துப்போம். அது எப்படி என்னன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றில் நேற்று இந்த எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி நம்ம ஒரு என்ட்ரி போட்டோம்னா கிட்டத்தட்ட அந்த மார்க் வந்து ஒரு 51,200 வச்சுக்கலாம். 51,200 மார்க்கெட் எங்கே எண்ட் ஆயிருக்கு? லோ 51, ஒரு 450, ஒரு அந்த சம்திங் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் நம்மளுக்கு கவரான இந்த பாயிண்ட் விட்டு நம்மளுக்கு இங்கேருந்து நம்மளால ஒரு 300 பாயிண்ட் கண்டிப்பாக கேப்சர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கேப்சர் பண்ண முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லாட்டுக்கு ஒரு சிங்கிள் லாட் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் போடுறீங்க. சிங்கிள் லாட்டுக்கு 400 நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ? ஒரு அதாவது 51,200 400 ப்ரைஸ் வச்சுக்கலாம். அப்போனா 6,000 எவ்வளோ? 6,000 ஒரு லாட்டு. 50 பாயிண்ட் நம்ம அதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். 750 அதுக்கு உண்டான. ஓகே, 300 பாயிண்ட் அப்படின்னா எவ்வளோ அச்சீவ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ்? 300 கிட்டத்தட்ட ஒரு 4,500 ஆகும்னு நினைக்கிறேன் இல்லை? ஆமாம், 4,500. நாம் வைக்கிற ஸ்டாப் லாஸ் எவ்வளோ? 750. நம்மளுக்கு வர்ற ப்ராஃபிட் எவ்வளோ? 4,500 ஒரு லாட். அதாவது நான் சொல்கிறேன் 300 பாயிண்ட். இந்த கிட்டத்தட்ட ஒரு 900 இதில் வந்து நம்ம 300 பாயிண்ட் கண்டிப்பாக கேப்சர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னா, இப்போ ஒரு லாட்டுக்கு 4,500. அப்போ 10 லாட்டுக்கு 45,000. 20 லாட்டுக்கு 90,000. 10 லாட்டுக்கு 7,500. 20 லாட்டுக்கு 15,000 நம்ம லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஆனால் நம்மளுக்கு வர்ற ப்ராஃபிட் 90,000 ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்னா, மார்க்கெட் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஏன் நம்ம அந்த டிசிப்ளின், பேஷன், இந்த 10 நாள் நம்மளை சோதனை பண்ணிச்சு. நான் ஆக்சுவலி நேற்று வீடியோ தான் போட்டுருந்தேன் நினைக்கிறேன். அது சோதனை பண்ணிச்சு. அந்த சோதனையை தாண்டி யார் இங்கே வெயிட் பண்ணி பார்த்தாங்களோ அவங்களுக்குலாம் நேற்று சக்ஸஸ்ஃபுல் பர்சன். நேற்று ஆப்ஷன் பையர் எல்லாருமே மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான். எனக்கு தெரிஞ்சு எனக்கு நிறைய பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, அதாவது என்னுடைய இதெல்லாம் வந்து நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போலாம் அது பிக்கு 12 lakhs, 10 lakhs, 5 lakhs, 2 lakhs, 1 lakh, அதெல்லாம் நிறையா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்மளுடைய நாம இனிமேல் கவனிக்க வேண்டியதெல்லாம் பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி கேப்சர் பண்ணுறோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பாருங்கள், எஸ்டர்டே லோவுக்கு அப்புறம் நான் பலதாக சொல்லிருக்கேன். அவங்க இன்னும் பவர் அதிகமாயிட்டாங்க. அப்புறம் அதாவது கடந்த 15 daysலோட லோ எவ்வளோ தெரியுமா? 50,930 நினைக்கிறேன். 930 சம்திங். அந்த லோவும் பிரேக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணிக்கு மேலே 2 மணிக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பிஇ எங்கே போட்டுருந்தாலும் அந்த ப்ராஃபிட் கடைசி அரை மணி நேரத்தை தவிர்த்து மீதி நீங்கள் எங்கே பிஇ போட்டிருந்தாலும் ப்ராஃபிட் தான். அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். ஆனால் அந்த வெயிட் பண்ணுற தன்மை நம்மக்கிட்ட இல்லை. ஏன் அப்படின்னா, சில பேர் வந்து மார்க்கெட் வந்து 1,50,000 மாதம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கு. ஆனால் சில பேர் நான் அப்படி கிடையாது, எனக்கு டெய்லியும் 1,000 வேணும், இல்லை 5,000 வேணும், இல்லை 10,000 வேணும், இப்படி எதிர்பார்ப்பாங்க. இதுதான் தவறான முடிவு. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு 50 பாயிண்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படி டெய்லி எனக்கு 50 பாயிண்ட் வேணும்னு நினைக்கிறப்ப இந்த லாங் டேர்மை உங்களால் கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பிரச்சனை, நம்ம இங்கே என்ட்ரி ஆகிட்டோம். மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 100-200 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு. ஆனால் நம்மளால ஸ்டே பண்ண மாட்டேன். இந்த 50 பாயிண்ட் வந்து நம்ம போகிறோம்னா நம்ம டார்கெட் வந்துச்சு, நம்ம நவுந்துருவோம். சரி, அதுக்கு மேலே ஒரு வேலை எதை ஸ்டே பண்ணினா கூட, ஒரு சின்ன ரிவர்சல் ஆனால் கூட பேனிக் ஆகிட்டு நீங்கள் கட் பண்ணிடுவீங்க. இது யதார்த்தம். எல்லாருடைய ட்ரேடிங் லைஃப்லையும் இது நடக்கும். ஆனால் எனக்கு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் டெய்லி, அதாவது மந்த்லி வேணும், ஒரு ட்ரேட் நாள் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சாத்தியம். குறைஞ்சபட்சம் அவங்க ஒரு 300 பாயிண்ட் கேப்சர் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ட்ரேட் பண்ணிட்டு நீங்கள் விட்டுருந்தா இந்த பாருங்க, இந்த லெவலை டச் பண்ணவே இல்லை.
இந்த லெவலை டச் பண்ணவே இல்லை. நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. நீங்கள் மார்க்கெட் ஒரு 150 பாயிண்ட் பார்த்தோம், உங்கள் ஸ்டாப் லாஸை தூக்கி நம்ம ட்ரேடு எங்கே எடுத்தோமோ ஒரு அதுக்கு மேலே ஒரு 20 பாயிண்ட் ஒரு 50 பாயிண்ட்டை கூட தள்ளி இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டா நம்மளுக்கு ஒரு மினிமம் ப்ராஃபிட் கேரண்டி ஆகிடுது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதாவது வந்தால் எனக்கு லாபம் அதிகம், வரலைன்னா கூட மினிமம் ப்ராஃபிட்டில் நான் எக்ஸிட் ஆகிறேன், அதுக்கு நான் தயார். ஆனால் அந்த மனசு ஏற்றுக்கிற மனசு இருக்கே, அது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் ஒரு 300 காண்டிக்கு பெரிய லாட் போட்டு ஒரு 50,000 1 லட்சம் பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 10,000 நம்ம வெளியே வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நல்லா வச்சுக்கோங்க, அது ரொம்ப சைக்காலஜி வேணும். அதாவது மனக்கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப வேணும். அப்படி இருக்கவங்க மட்டும் தான் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் நானே கூட அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறுவேன், நான் கண்டிப்பாக தடுமாறுவேன். ஏன்னா நம்ம மனசு இன்னும் அந்த அளவுக்கு பக்குவப்படலன்னு அர்த்தம். ஆனால் அந்த மாதிரி பக்குவப்பட்டவங்க நேற்றெல்லாம் ஒரு பிக் ப்ராஃபிட், அதில் டவுட்டே வேண்டாம், ஒரு பிக் ப்ராஃபிட் நல்லா பண்ணியிருப்பாங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புரியுதுங்களா நம்ம ஏன் அந்த அதிகப்படியான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். டெய்லி 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் 50 பாயிண்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நேற்று லாஸோ இல்லை சின்ன ப்ராஃபிட்டில் வெளியே வந்திருக்க வாய்ப்பு தான் அதிகம். எனக்கு தெரிஞ்சு இம்பேக்ட் நேற்று தான் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இம்பேக்ட் கிரியேட் ஆகும். ஏன்னா ஒரு மார்க்கெட் லோ கீழே வந்தோடனே அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க அவங்க பேனிக் ஆகி ப்ராஃபிட் புக் பண்ணியே ஆகணும். ஆனால் கடந்த 10 நாளோ 15 நாளோ அது நடக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புரிஞ்சிருக்கும் அந்த டிசிப்ளின், அந்த பேஷன்ஸோட பவர் என்ன அப்படின்ட்டு நேற்று மார்க்கெட் உங்களுக்கு காட்டியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நேற்று சில பேர் நேற்று நிறைய ஃபங்க்ஷன்ஸ், நிறைய விசேஷங்கள், அதனால நிறைய பேர் நான் அது பார்க்கல, கவனிக்கல, ட்ரேட் பண்ணலன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நான் பல வீடியோ சொல்லிட்டேன். எப்போ கொடுக்கும் எப்படி கொடுக்கும் நமக்கு தெரியாது. யூஸ் பண்ணுறவங்க ஓகே, யூஸ் பண்ணுறவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொன்று இருக்க போகிறது ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னமும் வரும், இன்னமும் இது இன்னையோட இன்றைய கடைசியெலாம் கிடையாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னமும் வரும். ஆனால் என்ன, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்தது எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. நாளைக்கே திங்கக்கிழமையே கூட வரலாம், இல்லை 1 மந்த் கூட ஆகலாம், இல்லை 1 வீக் கூட ஆகலாம், இல்லை 15 days கூட ஆகலாம், இல்லை 2 month கூட ஆகலாம். அது அந்த பொறுமை நம்மக்கிட்ட இருக்காது. ஏன்னா இப்போ நம்ம இவ்வளோ பெரிய இதை மிஸ் பண்ணிட்டு நம்ம சைக்காலஜி சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை நம்ம அந்த சைக்காலஜியை நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது அவ்வளோ ஈஸி டிஃபரன்ஸ். நீங்கள் இதை அனுபவபூர்வமாக அனுபவிச்சிங்கன்னா தெரியும். இதை தயவுசெய்து கமெண்ட்ல எல்லாமே தெரிவிங்க. ஏன்னா அந்த சைக்காலஜி தான் இப்போ நம்மளுக்கு மெயின் அஃபெக்ட் ஆகும். நம்ம லாபம் எடுக்கிறோம், ப்ராஃபிட் பண்ணுறோம், பண்ணல, அது அடுத்த பிரச்சனை. ஆனால் இப்போ அந்த சைக்காலஜி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடும். ஏன்னா இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ட்டு நேற்று நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மார்க்கெட்டில் நடந்தே இருக்கும், நிறைய டைம் நடக்கும். இன்னைக்கு இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் அச்சீவ் பண்ணிடலான்னு வெயிட் பண்ணுங்க. ஆனால் அந்த வெயிட் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு ரிஸ்க்கு நல்ல கால்குலேட்டட் ரிஸ்க்காக இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் நம்ம கரெக்டான இந்த ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா பேக் டெஸ்ட் பண்ணணும், பயிற்சி பண்ணணும், எங்கே எப்படி என்ட்ரி ஆகணும்னு இப்போதே நீங்கள் பயிற்சி பண்ணணும். இந்த சார்ட்டியை வச்சு நீங்கள் பயிற்சி பண்ணுங்க. இந்த சார்ட்டியை வச்சு நீங்கள் பயிற்சி பண்ணி எப்படி பண்ணலாம், என்ன பண்ணால் நம்ம இப்படி பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியும், நாம் எப்படி ஸ்டெடியாக இருக்கணும், அதெல்லாம் தயவு செய்து நோட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பல வீடியோ சொல்லிட்டேன். சார்ட்டு அதாவது நீங்கள் ட்ரேடிங் இது ஒரு பிஸ்னஸ். இப்போ ஒரு பிஸ்னஸ்க்கு நம்ம எப்படி டெய்லி காலையில் கடை தந்து டெய்லி அதே ரொட்டீன் ஒர்க்கு தான் பண்ண போகிறோம். ஒரு பெயிண்ட் கடை ஒருத்தர் வச்சுக்கன்னா அவர் கடைக்கு போவார், ஷார்ப்பாக 9 மணிக்கு கடை திறப்பார், ஷார்ப்பாக 7, 8 மணி 9 மணிக்கு நைட்டு மூடுவார். அது வரைக்கும் அந்த பெயிண்ட் பிஸ்னஸ் தான் பண்ணுவார். டெய்லி அதே தான் பண்ணுவார். அதுக்காக அவருக்கு சலுப்பு தட்டு தான் கிடையவே கிடையாது. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லியும் நீங்கள் இதை பண்ணணும். அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி எந்த ஒரு வீடியோ வந்தாலும் ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ரேடிங் செட் ஆகாது. நீங்கள் வெளியே வந்துக்கோங்க, நான் இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோவே உங்களால் பொறுமையாக பார்க்க முடியும்னா கிட்டத்தட்ட 6.5 மணி நேரம் நீங்கள் ட்ரைனிங் ஹவர்ஸில் உட்காந்து பார்க்க முடியும்னா வாய்ப்பே இல்லை. நீங்கள் இப்பயே வந்துக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடை விட்டுட்டு நல்ல லாஸ்ட் ட்ரேடை எடுத்து லாஸ் பண்ணிட்டு இது ஒரு சூதாட்டம்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவீங்க. அதுதான் மாமூலாக நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் நீங்கள் பார்க்குறப்ப டைம் ஒதுக்கிடுங்க. அந்த வீடியோ நான் முழுசாக பார்க்கணுட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு சின்ன ஹிண்டாவது உங்களுக்கு யூஸ் ஆகும். அது ஃபர்ஸ்டே சொல்லிக்கலாம், இல்லை கடைசியாக சொல்லிக்கலாம், இல்லை சென்ட்ரல் சொல்லிக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் பல நாள் லாஸ் பண்ணிக்கலாம். நான் அது மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறையா.
நான் வந்து நிறைய தடவை ஆரம்பத்தில் நான் நிறைய வீடியோ ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பேன். இப்போ அப்படி கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீடியோ லென்த்தாக இருக்கா, நான் கொஞ்சம் டைம் கூட எடுத்துக்குவேன். ஆனால் அந்த வீடியோவை முழுசாக பார்ப்பேன். ஏன்னா அதோட பவர் உங்களுக்கு இப்போ தெரியாது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், அதோட ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த பேஷனோட மதிப்பு என்னன்ட்டு, நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு மண்டேவும் ஒரு கண்டினியூ ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே ப்ராபர்ட்டி ஆஃப் சான்ஸ் தான். நடக்கும், நடக்காமல் இருக்கலாம். ஏன் நடக்கலான்னு நீங்கள் கேட்காதீங்க. மார்க்கெட்டுங்கிறது நாம் சொல்கிறபடி இல்லை, இன்ஸ்டியூஷனல் என்ன சொல்கிறாங்களோ அதுதான். இன்ஸ்டியூஷனல் எங்கே பயப்படுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம அதை கணிக்கணும். அதை கணிச்சு நம்ம ட்ரேட் பண்ணிட்டோம்னா நாம் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடில் கண்டிப்பாக வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிக்க நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற நான் சில கொஸ்டின் கேட்டால் அதை கமெண்ட்டில் தெரிவிங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த ஃபீலிங் அனுபவிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நம்ம அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் அனுப்பிச்சிருந்தேன். ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு, நல்லா ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணுங்கன்ட்டு. நம்ம குரூப்பில் சில பேர்த்துக்கு அப்புறம் ஆஃப்டர்நூனோ ஈவினிங் கேட்டேன், சார் நான் ஃபங்க்ஷன் போயிட்டேன், நான் அங்கே இருந்தேன் இங்கே இருந்தேன்ட்டு. சார் இதெல்லாம் ஒரு சில்லி கொஸ்டின், என்ன கேட்ட சில்லி ஆன்சர். சார் இப்போ வந்து டெக்னாலஜிங்கிறது எவ்வளோ ஆயிடுச்சு. நீங்கள் உட்காந்து தான் பண்ணல, ஆன்டிவே மொபைலில் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பார்க்குற மாதிரி கூட ஒரு ட்ரேட் பண்ணால் கூட அது எங்கேயோ ஒரு ப்ராஃபிட்டை கொண்டு போய் நிறுத்திருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் இந்த தப்பு நம்ம பண்ணாமல் வர்ற வாரத்தில் கண்டிப்பாக நம்ம அதை மிஸ் பண்ணாமல் ஒரு நல்ல ப்ராஃபிட் நல்ல ட்ரேட் எடுத்து, அதே மாதிரி நம்மளுக்கு தேவை எங்கேயோ அங்கே மட்டும் என்ட்ரு ஆகி, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி சொல்கிறேன், இந்த 900 பாயிண்ட் திருப்பி கிடைக்கணும், 900 பாயிண்ட் கேப்சர் பண்ணிக்க நினைக்காதீங்க. ஏன்னா அது இப்போ அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் ஓகே, அவங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடுவாங்க. ஆனால் பிகினராக நீங்கள் இருக்கீங்கன்னா, இல்லை மார்க்கெட் வந்து நான் 6 மாதம் 1 வருஷம் இந்த டெய்லி 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் 50 பாயிண்ட் நான் எதிர்பார்க்குறேன்னா, உங்கள் 50 பாயிண்ட் வந்துட்டுனா நீங்கள் நவுத்துனுங்க. அதுக்கு மேலே உங்கள் மனசு தாங்காது. ஆனால் தாங்குற மனசு இதுக்கு நான் தைரியமாக இருக்கு அப்படின்னா இருங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் திருப்பி சொல்ல, தயவு செய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாம் மீண்டும் முதல் கடவுளை விநாயகர் அருளாட கண்டிப்பாக நம்ம வரும் வாரத்தில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் எடுத்து இந்த மாதிரி பிக் ட்ரேடை நம்ம கேட்சப் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளாக முடிப்போன்னு சொல்லி திருப்பி சொல்கிற நம்ம நண்பர்கள் அனைக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.